ஒரு கல்வி தொடர்பான விடயத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன். இங்கே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசிசி தொடர்பான விடயத்தை பார்க்குறேன். ஏசிசி தொடர்பான விடயத்தில் கதைக்கிறதுக்கு முதல் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு 6 கல்வி தொடர் நடவடிக்கை தொடர்பான விடயங்கள் நான் சொல்லியிருந்தேன். முதல் இலவச கல்வி தொடர்பான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இல்லாமல் WAT மற்றும் IBS தொடர்பான விடயங்கள் தொடர்பாக இன்னொரு வீடியோடு போட்டிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷன் நீங்கள் எப்படி படிக்கணும், அதே மாதிரி வந்து CMA சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஆஃப் ஸ்ரீலங்கா நீங்கள் எப்படி படிக்கணும், அதுக்கான வழிகாட்டுதல்கள் என்னென்னு சொல்லியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு ஸ்டடீஸை ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதான் CA சார்ட் அக்கவுண்டிங் நீங்கள் படிக்கணும். அதற்கான விடயங்கள், அதற்கான காஸ்ட் எவ்வளோ இருக்குது, சிலபஸ் என்ன மாதிரி இருக்குது, இது எப்படி படிக்கலாம், இதற்கான விடயங்கள், நன்மைகள் தீமைகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் கலந்து ஆள சொல்லியிருந்தோம் என்னுடைய கடந்த கால பழைய வீடியோஸில். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளால் அதிகளவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏனைய மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம், ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம், உலகில் உள்ள அனைத்து நாடுகளினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கற்கனரி. நீங்கள் கணக்கீட்டு துறையில் அக்கௌண்டிங் ஃபீல்டில் ப்ரொஃபஷனலாக நீங்கள் டெவலப் ஆகணும், உங்களுக்கான உச்ச குவாலிஃபிகேஷன் ஒன்று வேணும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே கற்கனரி தான் இந்த ACCA கற்கனரி. இந்த ACCA கற்கனரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கின்ற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது லிட்டில் கம்பேர் பண்ண எல்லா நாடுகளிலும் அங்கீகரிக்கப்படுறதால கொஞ்சம் டஃப்பாக தானே இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதை தொடர்ந்து படிச்சிங்கன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான எதிர்காலம்ன்றது ஒரு சொல்லல எதிர்காலமாக இருக்கும். நீங்கள் கணக்கீட்டு துறையில் வந்து உச்ச லெவலான பார்த்தீங்கன்னா CFOவாக இருக்கலாம், GM-ஆக இருக்கலாம், அல்லது சீஃப் ட்ரெஷரி ஆஃபீஸராக இருக்கலாம், இதற்கான அல்லது உங்களுக்கான டிரெக்டர் ஃபோர்ஸாக இருக்கலாம், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸில் மெம்பர் ஆகலாம். இதற்கான விடயங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கணக்கீட்டு ரீதியில் முன்னேறதுக்கு இந்த ACCA வந்து மிக குயிக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும். நீங்கள் ACCA ஃபாலோ பண்ணிக்கொண்டிருக்கே உங்களுக்கான கணக்கீட்டு தொடர்பான ப்ரொஃபஷனல் லெவல்ஸ் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் டெவலப் ஆகிக்கொண்டே வரும். உங்களுக்கான அங்கீகாரம், நீங்கள் ஒரு 10 பேரோட அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு சொன்னால் ACCA ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஹையாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து என்னுடைய முதல்ல அப்ளிகேஷன் போடுறதுக்கும் ACCA ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணது பிறகு போடுற அப்ளிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எம்ப்ளாயர் சைடில் வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஆகவே ACCன்றது நீங்கள் கணக்கீட்டு துறையில் உச்ச லெவலுக்கு போகணும் என்று சொன்னால், உங்களுக்கான ட்ரீம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ACCA வந்து மிக மிக உந்து சக்தியாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த கற்கனரி வந்து இலகுவான கற்கனரி இல்லை. நீங்கள் தொடர்ந்து படிக்க இந்த கற்கனரியில் இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படித்து கொண்டு போய் உங்களுக்கான நாலேஜபிள் டெவலப் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கான ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், உங்களுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கில்லாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாக இருக்கலாம், இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ACCA தெரிவு செய்யுங்க. நான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ACCAவை ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, அதில் இருக்கிற விடயங்கள் எப்படி, அதோட காஸ்ட் எவ்வளோ முடியும், உதாரணமாக என்ன மாதிரியான ஸ்டடி பேக் எப்படிங்க எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டியூஷன்ஸ் கிளாஸஸ் போய்க்க உங்களுக்கான ஸ்டடி பேக்குக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ACCA பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுண்ட்ஸில் பே பண்ணணும். ஆகவே அவங்க நாட்டை பொறுத்த பவுண்ட்ஸோட காஸ்ட் வந்து உதாரணமாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 45 பவுண்ட்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு எடுக்கிறாங்க. இந்த 45 பவுண்ட்ஸ் அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எங்களை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை அல்லது வந்து ஏனைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இதுக்கான காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 45 பவுண்ட்ஸ்னு சொல்லி வரைக்கும் அரௌண்ட் ஒரு 18,000 18,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு செலவழிக்கணும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 வருஷம் இந்த எக்ஸாமை செய்யலாம். ஆகவே ACCA எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதோட நன்மை தீமைகள் என்ன, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக விளக்கப்படுத்த போகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சசி SL விளக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய அப்டேட்கள், புதிய விடயங்கள், கணக்கீடு மற்றும் ஸ்டடீஸ் தொடர்பான எல்லா விடயங்களும் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண காத்திருக்கிறேன். இது இல்லாமல் அண்மைக்கால அரசியல் மாற்றங்கள், பொருளாதாரத்தில் அதனுடைய விளைவுகள் என்னென்ற தொடர்பாக நான் விமர்சிக்க இருக்கிறேன். நான் நேற்றொரு விடயம் என்னுடைய லைவில் விமர்சிச்சிருந்தேன். யாழ் நூலகத்தின் தொடர்பான ஒரு யாழ் கலாச்சார மண்டபத்தில் ஏற்பட்ட ஒரு பெயர் மாற்றம் தொடர்பான விடயத்தை நான் விமர்சித்தேன் நேற்று. இன்றைக்கு பத்திரிகைகளை பார்க்க வந்து எல்லா அரசியல்வாதிகளும் அது தொடர்பான விடயங்கள் சொல்லியிருந்தேன். ஆகவே என்னுடைய நோக்கம், அதாவது என்னுடைய அந்த பார்வைன்றது என்னை பற்றியும் இதுவரைக்கும் சரியானதாக அமைஞ்சு கொண்டு வருது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சிருங்கள் சசி SL விளக்குடன். நிறைய விடயங்கள் பேசலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய விடயங்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அதற்கான வீடியோக்குள்ளே நான் போடுறதை காத்திருக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் சசி SL விளக்குடன். நாங்கள் இப்போ ACCAக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதற்கான விடயங்களை இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ACCA ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்பை பார்ப்போம். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ACCA டைப் பண்ணாலே நார்மலாக உங்களுக்கான ACCA வரும். இந்த ACCA குளோபல் நீங்கள் கிளிக் பண்ணணும். இது முக்கியமான ஒரு விடயம். இதில்
ஏசிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா விடயங்களுமே வந்து உங்களுக்கு பேஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். அதை ஸ்டார்ட்லேயே நீங்கள் வந்து ஏசிசி தொடர்பான இன்குவாரி எல்லாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன விடயம் தான், ஏசிசியை நீங்கள் படிப்பீங்களா இருந்தால் அது ரூபாக ஏற்படுற அந்த பெனிஃபிட்ன்றது அது லைக் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு என்னுடைய பழைய வீடியோவில் இருக்கிற விடயம் தான். நான் இதற்கு முதல் நான் போட்டிருந்த ஸ்டடீஸ் தொடர்பான வீடியோ சிஏ சார்ட் அக்கௌண்ட் பற்றி சொல்லியிருந்தான். இங்கே இந்த ஏசிசியை நீங்கள் படிக்க உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பெனிஃபிட்ன்றது ஃபைனான்ஷியல் ரீதியாக அல்லது அக்கௌண்டிங் ஃபீல்டில் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க இங்கே கிடைக்கிற அதிஉச்ச குவாலிஃபிகேஷனாக இந்த ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் ஏசிசியை செய்து முடிப்பீங்களா இருந்தால் அதில் தொடர்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு சிஎஃப்ஓவாக அல்லது வந்து ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜராக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஜிஎம்மாக அல்லது சீஃப் ட்ரெஷரி ஆஃபீஸராக இப்படியான பொசிஷன்களுக்கு வாரத்துக்கு வந்து மிக குயிக்காக வந்துடலாம். ஆகவே ஏசிசின்றது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏசிசியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷனையும் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. இதுக்கு பிறகு கடைசியாக பேமெண்ட்டை செய்வீங்க. இந்த பேமெண்ட் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி சரியாக ஒரு 2 கிழமை அல்லது ஒரு கிழமைலேருந்து 2 கிழமைக்குள்ளே உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதாவது நீங்கள் வந்து மை ஏசிசிக்குள்ளே லாகின் ஆகுறது அப்படின்னு சொல்லிவிடும். நான் அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல போகிறது அது எப்படி லாகின் ஆகிறன்ற படித்து நான் சொல்லுவேன். இந்த பேமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஒன்று விசா அக்செப்ட் பண்ணப்பட்ட சில விசா கார்டு அதே மாதிரி வந்து உங்களோட கிரெடிட் டெபிட் கார்டு மூலம் பே பண்ணிக்கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸம்ஷன் எடுக்கிற மெத்தட்டும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஏசிசியை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தா காணும். அதாவது நான் சும்மா பேசிக்காக சும்மா ஒரு டம்மி நேமை போட்டு காட்டுறேன். இதில் நான் போட போகிற நேம் வந்து டம்மி தான். அப்போ ஏசிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக்காகவே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கொண்டு போவீங்க. உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்பிடும். அது எல்லாத்தையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பிடிஎஃபில் சாஃப்ட் காப்பியாக செஞ்சு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இன்னும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசிசியை தொடர்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தரணும், அது தொடர்பான விளக்கங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணலாம் இலவசமாக. நான் ஏற்கனவே சொன்னதான் சேவைகள் எல்லாமே இலவசமாக நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். இதில் பாருங்கள் பேசிக்காக இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே என்னுடைய இமெயில் அட்ரஸ் நான் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதால நான் ஏசிசியை படிக்கிறதால இங்கே வந்து அதை காட்டாது. சொல்லப்பட்டது மை ஏசிசிக்குள்ளே போக சொல்லி இப்போ நான் வந்து சும்மா இன்னும் ஒரு டம்மி இமெயில் அட்ரஸை வச்சு உங்களுக்கு அந்த ஏசிசியை ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் நேமை நார்மலாக நேமாக போட்டு செய்யலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், நீங்கள் ஏசிசியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணுங்கள். ஷுவராக நான் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட அட்வைசஸ் அதோட கைடன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நான் செஞ்சு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். எந்நேரம் நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் நான் இமெயில் அட்ரஸை கொடுத்து மட்டும் இமெயில் அட்ரஸை கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போகுது. அது இது ரொம்ப கண்டினியூவாக நீங்கள் தான் அப்டேட் பண்ணணும். இதில் இருக்கிற விடயங்களை அப்டேட் பண்ணி கண்டினியூவாக இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபிகேஷனையும் அதுக்கான உங்களோட எஜுகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் காப்பீஸ் இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் காப்பீஸ் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேமெண்ட்டோட உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இந்த ஏசிசியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற நான் சொல்கிற வெப்சைட்டில் நார்மலாக சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியா நான் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்லுவேன். இதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா பேசிக் A to Z எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. எப்படி ஏசிசி ரெஜிஸ்டர் பண்ணணும், இதில் என்ன விடயங்கள் இருக்குண்டு. நான் ஏற்கனவே சொன்ன விடயம் இந்த மை ஏசிசி ஒரு பண்ண பெனிஃபிட் நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஃபீஸை பற்றி பார்ப்போம். ஏசிசி எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஏசிசியை பொதுவான ஃபீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏசிசிக்கான ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அப்போ நாங்கள் வந்து இதில் நார்மலாக இல்லை ஸ்ரீலங்காவுக்கு பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏசிசி தொடர்பான ஃபீஸுக்கு எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஏசிசி இந்த பேமெண்ட் எல்லாமே வந்து உங்களோட மை ஏசிசி அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முடியும். பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பாத்ரூவில் நீங்கள் செய்வீங்க. அதுக்கு பிறகு வர எல்லா பேமெண்ட்டுமே வந்து உங்களோட மை ஏசிசி என்ற போர்ட்டபிளோட தான் நீங்கள் செய்ய வேண்டி வரும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி. இங்கே நான் ஸ்ரீலங்காக்கான ஏசிசியை கொஸ்ட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் தேவையான இப்போ இந்தியாவில் நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறீங்க, மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க, அதே மாதிரி வந்து யூகேலேருந்து கூட பார்த்துருக்குறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இடங்கள்லேருந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டீட்டெயில்ஸஸ் கிடைக்கும். இங்கே ஏசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான மெம்பர்ஷிப் பேமெண்ட் இருக்குது. நாங்கள் ஏசிசியை குவாலிஃபிகேஷன்ஸ் அது வந்து எங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான எவ்வளோ பேமெண்ட் இது எல்லாமே தெரியும். நான் ஸ்ரீலங்கா செலக்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேறு நாடுகளை செலக்ட் பண்ணி பார்க்குறேன்னா பார்த்துக்கொள்ளலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியது 45 பவுண்ட்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டி இருக்குது. இங்கே எல்லா பேமெண்ட்டுமே பவுண்ட்ஸ் அடிப்படையில் மேற்கொள்ளணும். அப்போ 45 பவுண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணிக்கு இது வந்து இலங்கை ரூபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் 18,000 19,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். நான் இங்கே 4.9 அந்த கன்வெர்ட் ரேட்டை போட்டு தான் பார்க்குறேன். ஸோ நார்மலாக உங்களுக்கான ரேட் வந்து ஏறத்தாழ 19,000 ரூபா பே பண்ண வேண்டி வரும். இது இல்லாமல் இந்த பேமெண்ட்டை தவிர நீங்கள் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுவலுக்கான பேமெண்ட் செய்யணும். இதில் ஃபஸ்ட் இயருக்கான பேமெண்ட் செய்ய வந்து உங்களுக்கு 58 திராம் தான், நீங்கள் 58 பவுண்ட்ஸ் தான் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடத்துக்குமான அனுவல் பேமெண்ட் வந்து உங்களுக்கு 110 பவுண்ட்ஸ் பே பண்ணணும். இந்த ஏசிசிக்கு பெனிஃபிட் வந்து நீங்கள் 10 வருடங்களுக்கு இந்த ஏசிசி கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணாலும் ஆகவே அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சிலபஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலபஸ்க்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எடுக்க போகிறீங்க, அதாவது நீங்கள் WT படிச்சிருக்கிறீங்க, CMA படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஆகவே இந்த எக்ஸாம்ஷன் நேம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கான பேமெண்ட்டையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். இதெல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களோட குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அவையில் எவ்வளவு நீங்கள் எத்தனை பாடம் எக்ஸாம்ஷன் கிடைக்கும்னு சொல்லிவிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு முதலே இந்த எக்ஸாம்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முதலே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அல்லது இவாலுவேஷன் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் அவைகளுக்கு இமெயில் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் ACCக்கு இமெயில் பண்ணிக்க நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இமெயில் பண்ணணும், உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தெரியணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான இமெயில் அட்ரஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தருவேன். உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே செய்வேன். இதெல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுமே நான் வாங்க மாட்டேன். நீங்களே உங்களுக்கான பேமெண்ட் எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு கைட் மட்டும் பண்ணுவேன். ACCக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எடுத்துக்கொள்கிறது, அதுக்கான பெனிஃபிட் என்ன இருக்குன்னெல்லாம் நான் உங்களுக்கு பார்த்து நிச்சயமாக சொல்லித் தருவேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கேங்க. ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸை கண்டினியூவாக கொண்டு போகணும். ஆகவே உங்களுக்கு தேவையான ஏதேனும் கல்விசார் உதவிகள், மனிதவள உதவிகள் தேவைன்னு சொன்னால் அதற்கான எல்லா அட்வைஸுமே பண்ணுறதுக்கும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எந்த ஒரு கட்டணம் மறவிடாமல் நான் உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் மூட வேண்டாமல் ஃப்ரீயாகவே நான் அதுக்கான வழிகாட்டல்களை வழங்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் தயாராக இருக்கிறேன். நான் ஏற்கனவே 2 வீடியோவிலையும் அதான் சொல்லியிருந்தேன் நான். ஆகவே இங்கே ஏனைய விடயங்கள் தொடர்பான பேமெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களுமே பேசிக்காக இருக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பேசிக் கொஷன்ஸ் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியாவில் வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விடயம் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே சொன்ன ஒரு விடயம் தான் இந்த மை ஏசிசி என்ற கன்செப்ட். இந்த மை ஏசிசி என்ற கன்செப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது, இந்த மை ஏசிசியை தொடர்பாக விடயங்கள் என்னென்ன, இவை தொடர்பான விடயங்கள் நான் உங்களுக்கு கட்டாயம் இப்போ நாங்கள் அதை தொடர்பான விடயங்களையும் பார்க்கலாம். ACC தொடர்பாக விடயங்களை தெரிஞ்சு கொள்கிற சந்தர்ப்பத்திலையும் இந்த மை ஏசிசியில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் உண்மையாகவே இது வந்து நிறைய இன்ஸ்டியூட்காரர் உங்களுக்கு இந்த மை ஏசிசி தொடர்பான விடயங்களை சொல்லித்தராங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் மை ACCக்குள்ளே லொகின் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்று லொகின் ஐடி கிடைக்கும். அந்த லொகின் ஐடியை நீங்கள் பயன்படுத்தி, அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஒரு மை ACC என்ற ஆக்சஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மை ACCA மூலம் வந்து நிறைய நன்மைகளை அனுபவிச்சுக் கொள்ள முடியும். அதாவது நீங்கள் கட்டாயம் இந்த மை ACC தொடர்பான விடயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் இதை பயன்படுத்தி தான் உங்களுக்கான எக்ஸாமை புக் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸாமுக்கான புக்கிங் செய்கிறது, அதே மாதிரி வந்து உங்களுடைய பேமெண்ட் எல்லாமே செய்கிறது, உங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துக்கொள்கிறது. இது மட்டும் இல்லாமல் இவ்வளவு விடயங்களும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கான ஸ்டடி பேக், அதாவது ACCAவால் உருவாக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற அந்த ஸ்டடி பேக் ஈச் பாடங்களுக்கான புக்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக செல்ஃபாக நீங்கள் ACCA படிக்க போகிறீங்க அல்லது ஏதோ டிகிரி முடிச்சிருக்கீங்க செல்ஃபாக படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்டடி பேக் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து செல்ஃபாக தான் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மை ACCன்றது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்குது. நான் இந்த பேமெண்ட்ஸ் வந்து செய்ய வேண்டி இருக்குது, அதாவது அனுவல் பேமெண்ட் வந்து 18 dirhams எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறத காட்டுது. ஓகே, தென் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கிறேன். உங்களோட குவாலிஃபிகேஷன், அது ACC என்ன படிக்கணும், எவ்வளோ உங்களோட அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் இருக்குது, உங்களுக்கான ரிசல்ட்ஸுகள், அதுக்கான சர்டிஃபிகேட் என்ன மாதிரியான டிரான்ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அது இல்லாமல் இந்த எக்ஸாம் டேட்ஸ்வில் எந்தெந்த டேட்ஸ்வில் எப்போ முடியுது, அது தொடர்பான அனுவல் பேமெண்ட் என்ன மாதிரி இது தொடர்பான விடயங்களும், இது இல்லாமல் உங்களோட ACC தொடர்பான கைடன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து இந்த மை ACCன்றது இது உங்களுக்கான ஒரு டேட்டா பேஸ். உங்களோட பேசிக் எல்லா டேட்டாவும் உங்களோட பர்சனல் டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கான டாக்குமெண்ட், உங்களோட ரிசல்ட்ஸ், உங்களுக்கான ஃபீஸ் இந்த அமௌண்ட், ஃபீஸ் இந்த ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே இங்கே இருக்கும்.
இப்போ உதாரணமாக இந்த டேட்டா பேஸில் பாருங்கள், நான் இந்த பேசிக் டேட்டா ஓன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட யூசர் நேம்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே, அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன், அதில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், எக்ஸாம் எப்போ சிப் பண்ணீங்க, இது எல்லா விடயங்களுமே இங்கே இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே போட்டு வச்சுக்கொள்ளலாம். இது இல்லாமல் நான் முதலாவது மெயினாக உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இந்த ஸ்டடி பேக் தொடர்பான விடயம். இந்த ஸ்டடி பேக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பண்ண சப்ஜெக்டுன்ற ஸ்டடி பேக் இங்கே இருக்காது. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நீங்கள் என்னென்ன பாடங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்டடி பேக்கில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு 3 சப்ஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 3 சப்ஜெக்ட் பிறகு மிகுதி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு படிக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அது தொடர்பான விடயங்கள் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எக்ஸாம் புக் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே தான் நான் சொன்ன மாதிரி எக்ஸாமை நீங்கள் புக் பண்ணணும். இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷன்ஸ், வேறு டியூஷன் எங்கேயா போகிறீங்கன்னா டியூஷனுக்கு தொடர்பான விடயங்களை இங்கே காட்டுவாங்க. அதே சந்தர்ப்பத்தில் வந்து பாருங்கள், இந்த ஏசிசிஏ ஸ்டடி கேப்னு ஒன்று இருக்குது. இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான, அதாவது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாடங்களை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அது தொடர்பான புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த புக்ஸ் இதில் நீங்கள் இருந்து மேனுவலாக நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சு நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். வேணுமென்னு சொன்னால் ஈச் சாப்டர் வைஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன வரைக்கும் நீங்கள் ஹார்ட் காப்பி எடுக்கிறத சாஃப்டாகவே படிச்சுக்கொள்ளுங்க. டைப்பிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் ஏசிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் வைஸ் எக்ஸாம்ஸ். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் இந்த டைப்பிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொண்டிருக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், நார்மலாக நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற என்னென்ன சாப்டர் இருக்குதோ அந்த சாப்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஏசிசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கான சிலபஸை வந்து மாற்றி கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த சிலபஸை மாற்றுறதால வந்து இப்போ 2025, 24க்கான சிலபஸ், 24, 25க்கான சிலபஸ் வந்து இப்போ அப்டேட் போய்கொண்டிருக்குது. இனியாவது 2025 செப்டம்பர் மந்தில் வந்து அதுக்கான புது சிலபஸ்கள் அறிமுகப்படுத்தப்படும். இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நீங்கள் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த லெவலில் இருக்கிறீங்க, இது எல்லா விடயங்களுமே இங்கே வந்து ஷுவராக சொல்லிவிடும். ஆகவே ஏசிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா பேசிக் நாலேஜ் பாருங்கள், எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. பேசிக்காக உங்களுக்கு ஏசிசியில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு சொன்னாலே இந்த ஸ்டடி கேப்பை வழியாக படிக்க உங்களுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே இங்கே இருக்கும். ஆகவே இந்த ஸ்டடி கேப்பை முடிஞ்சளவு நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். ஏசிசியை ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன்னா, இதன் மூலம் உங்களை நீங்களே இவாலுவேட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இப்போ ஏசிசிக்கு போகிறது படிக்க எக்ஸாமுக்கு போகிறது முன்னுக்கு நீங்கள் இவாலுவேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த வசதிகளும் இங்கே வந்து இருக்கும். ஏசிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏசிசியை கம்ப்ளீட் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் 5 வருடத்துலையோ அல்லது 10 வருடத்தில் கம்ப்ளீட் பண்ணால் கூட அதுக்கு பிறகு வர உங்களுக்கான அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக பெரிய ஒரு டிஃப்ரென்ஸில் சேஞ்ச் ஆகும். ஆகவே ஏ லெவலுக்கு பிறகு நீங்கள் ஏ லெவல் முடிச்சுட்டு டிரெக்டாகவே நீங்கள் ஏசிசிஏக்குள்ளே வரலாம். அப்படி இல்லை, ஏ லெவல் முடிச்சுட்டு நான் இப்போ நீங்கள் வந்து WIT செஞ்சுருக்கிறீர்கள் அல்லது ஏதாவது சிறிய லோக்கல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணிக்கொண்டே நீங்கள் ஏசிசிஏக்குள்ளே வரலாம். அங்கே நீங்கள் எக்ஸாம்ஸ் இதோட வகையில் எடுத்து கொண்டு வரலாம். இங்கே வந்து எல்லா எக்ஸாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் செய்யணும். தமிழ் மீடியமோ சிங்கள மீடியமோ இருக்காது. ஆக இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் செய்ய வேண்டி வரும். நான் இந்த வீடியோ போடக்கு வந்து நானே ஏசிசி ஸ்டார்ட் பண்ணக்கு வந்து எனக்கு இதில் போன விளக்கங்கள் சரியாக யாரும் தரத்துக்கு அல்லது அதில் போன விடயங்களை தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆகவே அவ்வாறான ஒரு வழிகள் இல்லாமல் உங்களுக்கு நான் இந்த விடயங்களை சரியான இலகுவாக தருவணும்னு சொல்லித்தான் நான் இந்த விடயங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஏசிசி தொடர்பான விடயங்களோ அல்லது ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், அதோட விடயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் சசி எஸ்எல் விளக்குற இணைஞ்சிருங்க. ஸோ டெஃபினெட்லி நான் உங்களுக்கு தேவையான விடயங்கள், இன்னும் நிறைய ஸ்டடீஸ் வேகள், அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான விடயங்களும் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த ஏரியா மிக முக்கியமான ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசிசி அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கான வேலைகளையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஏசிசி ஜாப் மார்க்கெட் ஒரு மார்க்கெட் ஏரியா ஒன்று இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் பாருங்கள், நம்மளோட அக்கௌண்ட்ஸுக்கு வந்து 10,000 வேக்கன்சி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதாவது அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து உங்களுக்கு சூட்டபிளான வேலைகள் வேறு நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணி சம்டைம் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு முக்கியக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். சேலரிஸை பாருங்கள், நம்மள எவ்வளோ பவுண்ட்ஸ் சேலரிஸ் வந்து அந்த நாடுகள் சொல்லப்பட்டிருக்க எவ்வளோன்னு சொல்லி. அவை உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏசியை கம்ப்ளீட் பண்ணிக்க வந்து நீங்கள் பெரிய ஒரு லெவல் இடத்துல உங்களுக்கான ரீச் பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது வந்து எல்லோரும் விசிட் விசாவில் போய் அங்கே போய் அந்த அகதியாக அந்த எடுத்துக்கொள்கிற சுச்சுவேஷன் தான் கூடவா இருக்குது. நாங்கள் இவ்வாறான ஸ்டடீஸ் மெத்தட்டை தெரிவு செய்ய வந்து எங்களுக்கான பேக்ரவுண்டை வந்து ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே சந்தர்ப்பத்தில் வந்து நாங்களும் வந்து சரியாக எங்களுக்கான வேயை க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே மீண்டும் ஒரு கல்வி தொடர்பான விடயங்களுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும்
நீங்கள் என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு மெம்பர்ஸ் எண்ணிக்கை நம்பர்கள் கூடக்க தான் நான் இன்னும் மோட்டிவேட் ஆகி உங்களுக்கான புதிய வீடியோக்கள் புதிய விடயங்களை போடக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்னுடைய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருங்க. சசி SL vlog யூடியூப் சேனலை வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்க உங்களுக்கு தேவையான மேலதிகமான கல்வி தொடர்பான விடயங்கள், மேலதிகமான அட்வைஸ்கள், புதிய அப்டேட்கள், புதிய ரிப்போர்ட்ஸ்கள் இது எல்லாத்தையும் வந்து நான் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.